ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எனக்கு என்னென்னா, நான் எப்போவுமே ஆஃப்டர்நூன்லாம் வீடியோலாம் அவ்வளோவா ஷேர் பண்ணதில்லை, ஃபுட் வீடியோலாம் அவ்வளோவா போட்டதில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இன்றைக்கி, அதுவும் நான் சமைக்கலை, என் ஃப்ரெண்டு வந்து அனிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஐயோ, என்னால் வாய் விட்டு சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சேன். மீன் குழம்பு நேற்று வச்சது இருக்குது. இத்தனை இருந்தாலும் நான் செம்மையாக அப்படியே வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். கருவாட்டு குழம்பு, ஒரு டப்பா ஃபுல்லாக கருவாட்டு குழம்பு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கூழ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தயிர்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றது. நிஜமாகவே கூழ், கருவாடு அதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபுட்டுன்றது ஒரு எமோஷனான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலாம் உண்மை போல. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த கூழை சாப்பிட்ணும் அப்படின்னு. அதுலேயும் பாருங்கள், அந்த கருவாடில் மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கலக்கியிருக்காங்க. செம்மையாக இருக்க போகுது இந்த கருவாட்டு குழம்பு. வாயில் அப்படியே எச்சி ஊறுது சாப்பிட நினச்ச உடனே. ஆனால் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, அனிதாக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. ஏன்னா எவ்வளோ பெரிய சாப்பாடு, தலைவாழை வச்சு பிரியாணி போட்டு அது இதுன்னு வச்சு சாப்பிடணுன்னு ஆசை தான், சாப்பிடுவோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து நமக்கு கொடுத்த அனிதாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ அனிதா, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஹாப்பியான ஒரு லன்ச் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ.